தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை. திமுகவில் இணைவதாக வெளியான தகவலை தொடர்ந்து அதிமுகவிலிருந்து முன்னாள் எம்பி அன்வர் ராஜா நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். அதிமுகவின் அமைப்பு செயலாளராகவும் அவர் இருந்து வருபவர் என்பது குறிப்பிடத்தக்கது. தற்போது அவர் அதிமுகவிலிருந்து நீக்கப்படுவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. சற்று நேரத்திற்கு முன்பாக நாம் செய்தியினை பார்த்தோம். அவர் அண்ணா அறிவாலயத்திற்கு சென்றிருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் திமுகவில் அவர் இணைகிறார் என்ற தகவல் வெளியாகியிருந்தது. இந்நிலையில் அதிமுகவிலிருந்து முன்னாள் எம்பி அன்வர் ராஜா நீக்கப்பட்டிருக்கிறார் என்ற செய்தியை பார்க்கிறோம். முன்பாக 2 வாரங்களுக்கு முன்பாக அவர் தமிழ்நாட்டில் எந்த வகையிலும் பாஜக காலூன்ற முடியாது, தமிழ்நாட்டில் காலூன்ற துடிப்பது பாஜகவின் எண்ணம், அது ஒரு காலம் நடக்காது என்ற கருத்தினை தெரிவித்திருந்தார். அதிமுக பாஜக கூட்டணி வைத்திருக்கும் நிலையில் அன்வர் ராஜா கூறிய இந்த கருத்து பேசுபொருளாகியிருந்தது. அதிமுக பாஜக கூட்டணியில் அவருக்கு விருப்பம் இல்லை என்பதாக பல்வேறு பேச்சுகள் எழுந்த நிலையில் தற்போது அதிமுகவிலிருந்து முன்னாள் எம்பி அன்வர் ராஜா நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் அவர் திமுகவில் இணைகிறார் என்ற தகவலும் வெளியாகியிருக்கிறது. தற்போது அவர் அண்ணா அறிவாலயத்திற்கு வந்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஸ்டாலின் இணைந்திருக்கிறார். ஸ்டாலின், என்ன விவரம்? முன்பாக அன்வர் ராஜா அவர் பேசிய கருத்து, அதனை தொடர்ந்துதான் அதன் நீட்சிதான் இந்த நிகழ்வுகள் அப்படின்னு பார்க்கலாமா? திலகவதி, அதாவது அதிமுக பாஜகவுடன் கூட்டணி வைத்ததிலிருந்தே பல்வேறு முரண்பட்ட கருத்துக்களை, அதாவது இந்த கூட்டணிக்கு எதிரான முரண்பட்ட கருத்துக்களை அவ்வப்போது அன்வர் ராஜா வெளிப்படுத்தி வந்திருந்த நிலையில்தான் தற்போது இன்னும் சட்ட நேரத்தில் முதலமைச்சர் முன்னிலையில் திமுகவில் அவர் இணையுள்ளதாக அந்த தகவல் வெளியாகி இருந்தது. தற்போது அண்ணா அறிவாலயத்திற்கு அன்வர் ராஜா வந்திருந்த நிலையில் அஇஅதிமுகவிலிருந்து அவர் தற்போது நீக்கப்பட்டிருக்கிறார். 2019ஆம் ஆண்டே அதிமுக பாஜக கூட்டணி இணைந்த போது பல்வேறு கருத்துக்களை வெளிப்படுத்தியிருந்தார். அதன் பிறகு கட்சியே அவரை கட்சியிலிருந்து நீக்கியது, அடிப்படை உறுப்பினர்களிலிருந்து நீக்கியது. அதன் பிறகு பல்வேறு கடிதங்கள் அதிமுக பொதுச்செயலாளருக்கு எழுதியிருந்த நிலையில அவர் மீண்டும் கட்சியில் இணைத்துக் கொள்ளப்பட்டார். இந்த ஒரு சூழல்ல தான் மீண்டும் அதிமுக பாஜகவுடன் கூட்டணி வைத்த நிலையில் அந்த முரண்பட்ட கருத்துக்களை அன்வர் ராஜா வெளிப்படுத்தி வந்த நிலையில தான் தற்போது அவரை நீக்குவதற்கான முயற்சிகள் அதிமுக மேற்கொள்ளப்பட்டாலும் தற்போது கட்சியிலிருந்து தானாக விலகி திமுகவில் தன்னை ஐக்கியப்படுத்தி இருக்கிறார் அன்வர் ராஜா. முன்னாள் அமைச்சர், தொழிலாளர் நலத்துறை அமைச்சராக இருந்தவர். 2001ஆம் ஆண்டு ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அதே போல 2014ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர் என பல்வேறு முக்கிய பொறுப்புகளை வைத்திருந்த ஒரு சூழ்நிலை தான் தற்போது அன்வர் ராஜா திமுகவில் இணைய இருக்கிறார். அவர் திமுகவில் இணைய இருக்கக்கூடிய செய்தி வெளியானவுடன் அஇஅதிமுக அவரை கட்சியிலிருந்து நீக்கி இருக்கிறது. தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை.